தமிழக காவல்துறையில் 16 அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கி தமிழ்நாடு அரசு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதேபோல் 32 காவல் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்தும் தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், தற்போது பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ள அதிகாரிகள் யார் யார்? இது குறித்த முழு விவரங்களை வழங்கலாம். தமிழக காவல்துறையில மொத்தம் 48 காவல்துறை அதிகாரிகள் குறித்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதுல 16 அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு அளிக்கப்பட்டிருக்கிறது. இருக்கக்கூடிய 32 அதிகாரிகளுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டது தொடர்பான அறிவிப்பு தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. அதுல பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவினுடைய ஐஜி தமிழ்ச்சந்திரன் அவருக்கு கூடுதல் டிஜிபியாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டு தொடர்ந்து அதே பிரிவுல அவர் பொறுப்பில் இருக்கிறார். அதே போல ஜெயஸ்ரீ இவருக்கு ஐஜியாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டு அவருக்கும் தொடர்ந்து அவர் ஏற்கனவே இயங்கி வந்த அதே பொறுப்பிலேயே அவருக்கு, அதாவது காவல்துறையினுடைய காவல்துறை செயலாக்கம் பிரிவில் ஐஜியாக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல காவல்துறை தலைமையகத்தினுடைய டிஐஜி சாமுண்டீஸ்வரி அவர் ஐஜியாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டு சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவினுடைய ஐஜியாக அவர் செயல்படுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல டிஐஜி லக்ஷ்மி இவர் பதவி உயர்வு அளிக்கப்பட்டு ஐஜியாக நியமிக்கப்பட்டார். ஆயுதப்படை பிரிவு மற்றும் தலைமையகத்தினுடைய ஐஜியாக அவர் இருக்கிறார். அதே போல சேலம் சரக டிஐஜி ராஜேஸ்வரி இவர் பதவி உயர்வு அளிக்கப்பட்டு இவர் ஐஜியாக இவர் பதவி உயர்வு அளிக்கப்பட்டிருக்கிறது. இவர் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தினுடைய உறுப்பினர் செயலராக இருப்பார் என்று அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதே போல டிஐஜி ராஜேந்திரன் இவர் சிஐடி இன்டெலிஜென்ஸ், அதாவது உளவு பிரிவுல அவர் டிஐஜியாக இருந்தார். அவருக்கு பதவி உயர்வு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பதவி உயர்வு ஐஜியாக அளிக்கப்பட்டு இவர் தலைமையகத்தினுடைய, அதாவது ஆவடி காவல் ஆணையரகத்தினுடைய போக்குவரத்து பிரிவு தலைமையாக கூடுதல் ஆணையராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல டிஐஜி முத்துசாமி இவர் வேலூர் சரக டிஐஜி இவருக்கு ஐஜியாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர் வண்டலூர் ஊனமாஞ்சேரியில இயங்கக்கூடிய தமிழ்நாடு போலீஸ் அகாடமியில அவர் இயங்குவார் என்றும், அதாவது அடிஷனல் டைரக்டராக கூடுதல் இயக்குநராக அவர் இயங்குவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மற்றொரு பதவி உயர்வு பெற்றிருக்கக்கூடிய அதிகாரி டிஐஜி மயில்வாகனன் இவர் சென்னை காவல்துறையினுடைய போக்குவரத்து பிரிவினுடைய இணையாளராக தற்பொழுது இருக்கிறார். இவர் டிஐஜியிலிருந்து ஐஜியாக பதவி உயர்வு பெற்று காவல்துறை அமலாக்க பிரிவுல இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல வெண்மதி என்ற ஒரு ஏஐஜி அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அவருக்கு பதவி உயர்வு டிஐஜியாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டது. குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவில் அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மற்றொரு அதிகாரி எஸ்பியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய எஸ்பியாக சரோஜ்குமார் தாக்கூர் இவர் டிஐஜியாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டு வேலூர் சரகத்தில் நியமிக்கப்பட்டிருக்கார். மொத்தம் இது போன்ற 16 அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு அளிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு சட்டம் ஒழுங்கு பிரிவுகளில் இருக்கக்கூடிய 32 அதிகாரிகளுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டது தொடர்பான அறிவிப்பு தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சரவணன்.